ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ ஒரு தரமான பண்டல் கலெக்ஷன் அண்ட் கன் கலெக்ஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங் வரப்போகிற நிறைய ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்குன்றது வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது என்னென்ன பண்டல் கலெக்ஷன் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட இருக்க பெல்லைக்கனை வந்து ஆள்னு போட்டுக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் யாராச்சும் கில்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கில்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கில்டில் பார்த்தீங்கன்னா 2 ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ் நம்பர் 1, நேம் சேஞ்ச் கண்டிப்பா பண்ணி ஆகணும். ரூல்ஸ் நம்பர் 2, கண்டிப்பா வந்து கில்டு க்ளோரி புஷ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சோ இதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷன் யாருக்கெல்லாம் காமிக்குதுன்னு பாருங்க. சோ காமிக்கிற எல்லாருமே வந்து அந்த ஹைப் வந்து கொடுத்து விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம என்னென்ன ஈவெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புதுசா வரக்கூடிய பண்டல், அதுக்கப்புறமா வரக்கூடிய ஃபிஸ்ட்டுங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எமோட் இருக்கு, அப்புறம் வந்து குளோவால் கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சோல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோல் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஈவெண்ட்டே வந்து வரப்போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு வீடியோல வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோல் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ஈவெண்ட்ல நமக்கு என்னென்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின். ஸோ இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கினை வந்து நான் ஆல்ரெடி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து போட்டிருப்பேன் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ அதுக்கான அஃபிஷியல் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சோல் லார்டோடைய பண்டல் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஒரு பண்டல் பக்கத்துக்கு நல்லா இந்த தீம் கலெக்ஷன் எல்லாமே வந்து ஒன்னா தான் வரும். ஸோ இது வந்து தனித்தனியாக வருது. பண்டல் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு தீம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஆட் ஆயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து வரப்போகுது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோல கவர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்றேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் காமிச்சிருக்கேன். அப்புறம் அவதார் பேனர் அடுத்து என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸனோட ஸ்கின் கொடுக்க போறாங்க. இதே சோல் லார்டோடைய ஈவெண்ட்ல தான் வரப்போகுது. இதுவும் ஓகேங்களா? ஒன் பை ஒன்னா வந்து வரும். ஆனா நான் சொல்ற எல்லா ஈவெண்ட்டும் வந்து ஒன் பை ஒன்னா வந்துகிட்டு தான் இருக்கு. ரெகுலரா வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா தெரிஞ்சு. அடுத்து வரக்கூடிய பண்டல் கேர்ள்ஸுக்கான ஒரு ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா இதே சோல் லார்டோடைய ஃபீமேல் பண்டல் கொடுத்துருக்காங்க. வேற லெவல் இருக்கும் இந்த ஒரு பண்டல். சத்தியமாவே மெயில் பண்டலோடைய ஃபீமேல் பண்டலுக்கு பயங்கரமா கொடுத்து வச்சிருப்பானுங்க. அதுக்கு முன்னாடி இந்த இமோட் ஒன்று வரப்போகுது. அதையும் வந்து பாத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரிங் இமோட் பார்த்தீங்கன்னா வந்து வரப்போகுது. இந்த ஒரு இமோட் பார்த்தீங்கன்னா இது இன்க்ளூட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பண்டல். நான் சீரியஸ்லி நான் சொல்றேன், இந்த ஒரு பண்டல் பயங்கரமா இருக்கு. நல்ல ஒரு ஒர்த்தா கொடுத்து வச்சிருக்காங்க. ஓல்டு கலெக்ஷனை பார்த்துட்டு வந்த பிளேயர்ஸ்க்கு இது பார்த்தா தெரியும். ஸோ இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ நல்லா வந்து கலெக்ஷன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபீமேல் பண்டல மட்டும் நல்லா கொடுக்குறானுவன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே இருக்கு. சார் வேற வழியும் இல்லை, என்ன பண்றது. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குளோவால், ஒரு கிளாசிக்கான ஒரு அருமையான ஒரு குளோவால். ஸோ பார்க்கும் போதே வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீட்டா இருக்கு பார்க்கறதுக்கு, நல்லா ஜகஜகான்னு வந்து மின்னுது. நல்ல ஒரு கலர்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஒரு குளோவால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MB5 ஸ்கின் தான்பா. ஸோ MB5 ஸ்கின் வந்து கண்டிப்பா வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒன் பை ஒன்னா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யுஓ MB40 இதுக்கான ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிள் இருக்கும். கண்டிப்பா நம்மளுக்கு ரிட்டர்ன் பேக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து இப்போ ரிட்டர்ன் பேக் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் ஸ்பின் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது கீழே இருக்கிற ஹைப்ங்கிற விஷயத்தையும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க யுஓ எக்ஸமைட். இந்த ஒரு எக்ஸமைட் ஸ்கின் மட்டும் நமக்கு ஈவெண்டா கன்வெர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இப்போ எப்படி நமக்கு யுவோக்கான ரிங் ஓடிட்டு இருக்கோ அதே போல தான் ரிங் ஓடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா M10 எக்ஸமைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ தனியா வந்து வரதுக்கு சான்ஸே கிடையாது. பட் இது வந்து வரப்போகுது அப்படிங்கிறத நான் வந்து முதல்ல சொல்லி. அடுத்த ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேரான ஒன்று தான். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைனோ பண்டல். ஸோ டைனோ பண்டலை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க. இந்த பண்டலை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு பண்டல் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக் ஆக போகுது மக்களே. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 100% விரைவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வருக்கும் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்கப்பா. இதையாச்சும் கொடுத்தாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஓல்டு கலெக்ஷன்ல ஓரளவுக்கு வருது, இதுவாச்சும் வருது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு பண்டல் வந்தா யார் யார் எடுப்பீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, இந்த சோல் லார்டோடைய ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்கிற மாதிரி தானே கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா என்னெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காரோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. அது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம வந்து இப்போ கேம் பிளே பண்ற மாதிரி டாஸ்க் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டாஸ்க்ல வந்து கொடுக்க போறாங்க. இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அவதார் பேனரும் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது மட்டும் தான் கொடுக்குவாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஒரு பண்டலும் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வரப்போறத நான் காமிச்சேன்னா இது என்னன்னே தெரியல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது, என்ன ப்ரோ இது ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. நம்ம பிஆர் விளையாடும்போது ஒரு கத்தி மாதிரி ஒன்று கிடைக்கும் தெரியுங்களா? அதை நம்ம தூக்கி அடிப்போம். அதில் ஒரு 3 புல்லட் 4 புல்லட் மாதிரி வச்சிருப்பாங்க. அதை அடிச்சோம் அப்படின்னா வந்து இப்போ நேரா போய் அவன் மேலே தலையில சொருகி செத்து போயிடுவான். அதுக்கான ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா இது. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கின் வந்து இந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்த்து வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்கின் இதுதான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஃப்ரீ பண்டல். ஸோ இந்த ஒரு பண்டல் வந்து கொடுப்பாங்க. இது பார்க்கும்போது இது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும். அது மாதிரி எல்லாம் கிடையாது, இது வேற தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பழைய பண்டல் மாதிரி இருக்கும். ஸோ ஓல்டு பிளேயருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூ பிளேயர் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஓல்டு பிளேயர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்னோட ஸ்கின்னுப்பா.
ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் குடுக்க போறாய்ங்க. ஃப்ரீயா தான் குடுப்பாய்ங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீயாவே வரப்போது. எடுத்துக்கோங்கோ. ஸோ இத வந்து மிஸ் பண்ணாதீங்க. சும்மா ஜாலியா ப்ளே பண்ணி எடுக்கக்கூடிய விஷயம் தான். ஈவென்ட் மாரி நமக்கு ஒரு டாஸ்க் மாரி குடுத்தா தான் முடிக்க வைக்க சொல்லுவாய்ங்க. அத மட்டும் முடிச்சுட்டு இதெல்லாம் வந்து ஃப்ரீயா வரப்போது எடுத்துக்கங்க. சோல் லார்டோடைய ஈவென்ட் பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமா முடிஞ்சிருச்சு. அந்த ஈவென்ட்க்கான எல்லா அப்டேட்டும் வந்து குடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் வரப்போகுது அப்டின்ட்டு. இன்னும் ஃப்ரீயா வரக்கூடிய ரிவார்ட்ஸ பத்தி ஒண்ணும் பெருசா எதுவும் வந்து சொல்ல கிடையாது. இன்னும் ஃப்ரீ கன்ஸ் அந்த மாரிலாம் எதுவுமே வந்து குடுக்கல. ஃப்ரீயா ஸ்கின் குடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி எந்த ஒரு ஸ்கின்னும் நான் குடுக்கல. ஸோ பார்க்கலாம். அந்த மாரி கிடைச்சிச்சு அப்டின்னா அதுக்கான அப்டேட்ட வந்து குடுக்குறேன். இந்த ஒரு ஈவென்ட் எப்போ ப்ரோ நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு சான்ஸ் இல்ல. ஓகேங்களா? இந்த மந்தோடைய எண்ட்ல வந்து குடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம். இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்த்ல பார்த்தீங்கன்னா வந்து 10ஆம் தேதி, 15ஆம் தேதி அந்த மாரி டைம்ல வந்து குடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஈவென்ட் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இத்துடன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ இன்னும் ரொம்ப லென்த்தா போயிரும். அடுத்த ஈவென்ட்டோட அதாவது 24K உடைய ஈவென்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது முதல்ல வந்து அப்டேட் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சேன். 2, 3 நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த ஈவென்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்க எல்லாருமே வந்து மீட் பண்றேன். 24K ஈவென்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோல கண்டிப்பா வந்து அப்டேட் ஆயிடும். ஓகேங்களா? டாடா பை பை சி யூ. இது உங்கள் சஞ்சு கேமிங் தமிழ். நான் உங்கள் சஞ்சு. அடுத்து ஒரு தரமான ஈவென்ட்டோட உங்கள வந்து பார்க்குறேன்.